Доложи. Слушай, тем более. Войны здесь, у стен Кремля, дорогие ветераны, наши уважаемые зарубежные гости, товарищи солдаты и матросы, сержанты и старшины, мичманы и прапорщики, товарищи офицеры, генералы и адмиралы. Поздравляю вас! நவம்பர் மாதம் 23ஆம் தேதி 2006வது வருடம் பிரிட்டனில் 20 சயின்டிஸ்ட், இந்த 20 சயின்டிஸ்ட்டுமே மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே வேலை பார்க்குறவங்க. 200க்கும் அதிகமான டிடெக்டிவ்ஸ், இவங்க எல்லாருமே சேர்ந்து பிரிட்டனில் பல இடங்களில் ஓடி 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 பலவிதமான இன்ஃபர்மேஷனை சேகரிக்கிறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே அணுக்கதிர்வீச்சை சம்மந்தப்பட்டதாக இருக்குது. மக்களுக்கு தெரியக்கூடாது. அதே நேரத்தில் ஃப்ளைட்டில் இந்த அணுக்கதிர்வீச்சு இருக்குது, ஹோட்டலில் இருக்குது, பாத்ரூமில் இருக்குது, சப்வேல இருக்குது, இப்படி எல்லா இடங்களிலுமே இருந்து வருகிறது. ஒரு கட்டத்தில் இந்த அணுக்கதிர்வீச்சை பற்றிலாம் பேசி இது ஒரு முடிவுக்காக ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிறாங்க. அந்த இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அணு ஆயுதம், பிரிட்டனுடைய அணு ஆயுதம் சோதிக்கப்பட்ட இடம். அந்த இடத்துல பலவிதமான டிஸ்கஷன், MI6, CIA இவங்க எல்லாருமே இருக்காங்க. இவங்க எல்லாருமே இருக்கும்போது ஹாஸ்பிட்டல்லேருந்து மிக முக்கியமான ஒரு மருத்துவமனையிலேருந்து ஒரு கால் வருது. இந்த மருத்துவமனை இராணுவத்தினுடைய மருத்துவமனை. அந்த காலில் சார் அந்த பேஷண்ட் இறந்துட்டாங்க அப்படிங்கிறது தான். யார் அந்த பேஷண்ட் அப்படிங்கிற கேள்வி 2006 உலகம் முழுவதுமாக ஒரு எதிரொலியாக மாறுது. அந்த பேஷண்ட் வேறு யாருமே கிடையாது, முன்னாள் சோவியத் யூனியன் ரஷ்யாவினுடைய உளவு அமைப்பு இருக்கு பார்த்தீங்களா, KGB. அந்த KGBயில் வேலை பார்த்தவர் FSBயா KGB மாறுகிறது, அதுலேயும் வேலை பார்க்கிறார். 2000வது வருடம் ரஷ்யாவிலிருந்து பிரிட்டனுக்கு தப்பிச்சு வராரு. 2006 கொல்லப்படுகிறார். இவர் கொல்லப்பட்டதுக்கும் அணுக்கதிர்வீச்சை தேடினதுக்கும் என்ன சம்பந்தம்? இவர் அப்படின்னு சொல்ற அந்த நபருக்கும் புட்டின் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? புட்டினுடைய வேற லெவல் ஆட்டம் தான் இது. பாகம் 7. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். நவம்பர் 2006 அலெக்சாண்டர் லிட்வினென்கோ அப்படிங்கிறவர் இறக்கிறார். இந்த அலெக்சாண்டர் அப்படிங்கிற மனுஷன் நவம்பர் மாதம் 1ஆம் தேதி லண்டனில் இருக்கக்கூடிய பைன் பார்ல 2 நபர்களை சந்தித்துக் கொள்கிறார். இந்த பைன் பார் மில்லேனியம் ஹோட்டலில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மில்லேனியம் ஹோட்டலில் இருக்கக்கூடிய பைன் பார்ல இந்த அலெக்சாண்டர் 2 நபர்கள் 1ஆம் தேதி நவம்பர் எல்லாருமே சேர்ந்து நல்லபடியாக ஒரு தேநீர் அப்படிங்கிறத கிரீன் டீ அப்படிங்கிறத ஆர்டர் பண்ணுறாங்க. கிரீன் டீ வருது, மாற்றி மாற்றி குடிச்சுக்கிறாங்க. 1ஆம் தேதி குடிக்கிறாங்க. 3ஆம் தேதி அலெக்சாண்டர் அவர்களுக்கு ஒரு விதமான வயிற்று வலி. இந்த வயிற்று வலியில் வாந்தி எடுக்கிறார். அதுவும் ரொம்ப கொடூரமான வாந்தி, இரத்த வாந்தியாக எடுக்கிறார். இதை பார்த்துட்டே இருந்த அலெக்சாண்டர்னுடைய உறவினர்கள் எல்லாருமே சேர்ந்து அலெக்சாண்டரை ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிறாங்க. அப்படி ஹாஸ்பிட்டல் அனுப்பும்போது இனிஷியலாக அவங்களுக்கு செக் பண்ணி பார்க்கும்போது எந்த நோயுமே தெரியலை. ஆனால் கொஞ்சம் நாட்கள் செல்ல 1, 2 அப்படிங்கிற அந்த நாட்கள் செல்ல அவருடைய வாந்தி நிற்காமையே இருக்குது. ஒயிட் பிளட் செல்ஸினுடைய கவுண்ட் கம்மியாயிட்டே இருக்குது. அவருடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொன்றா செயல் இருக்கிறது. அதுக்கு முன்னாடி அவருடைய முடி எல்லாமே உதிர ஆரம்பிக்குது. ஸோ டாக்டர்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு டவுட், இது ஒரு பான் மேரோ ஃபெயிலியராக இருக்குமா அப்படிங்கிறது தான். ஸோ இந்த பான் மேரோ ஃபெயிலியராக இருந்தால் இந்த ஹாஸ்பிட்டலில் இந்த நபரை அட்மிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம், அந்த நபர் பிரிட்டனுடைய சிட்டிசன் ஆகி 2 தினங்கள் தான் ஆகுது. ஸோ பிரிட்டனுடைய சிட்டிசன் ஆகிய 2 தினங்கள் 2006. அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த நபர் எங்கே இருந்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வி அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் கேட்குறாங்க. அப்பந்தான் ஒரு உண்மை புரியுது. ரஷ்யாவிலிருந்து இங்கே வந்து வேலை பார்க்கக்கூடிய நபர் தான் இந்த அலெக்சாண்டர் அவர்கள். ரஷ்யாவில் உளவு பிரிவில் மிக முக்கியமான நபராக இருந்தவர். திடீர்னு பிரிட்டனில் எனக்கு உயிர் இங்கே இருந்தால் போயிடும், என்னை நாடு கடத்துறாங்க, பிரிட்டன் வந்து என்னுடைய உயிரை நான் காப்பாற்றி கொள்ளலாமா அப்படின்னு கேட்கும்போது பிரிட்டன் அதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க.
அப்படி 6 வருடங்களுக்கு பிறகுதான் இந்த அலெக்சாண்டர் அவர்களுக்கு பிரிட்டனுடைய குடியுரிமை அப்படிங்கிறது கொடுக்கப்படுகிறது. அவருக்கு குடியுரிமை கிடைத்த அன்றைய தினமே இந்த ஒரு ஹோட்டல்ல அவருக்கான பார்ட்டி, அந்த பார்ட்டியில 2 நபர்கள் சந்தித்துக் கொள்கிறார்கள். இது எல்லாமே அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு பலவிதமான கன்ஃபியூஷனை ஏற்படுத்துது. ஸோ இங்க இந்த ஒரு ஹாஸ்பிட்டலை இவரை வைக்க வேண்டாம், உடனே மிலிட்ரி ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்லி இவரை மிலிட்ரி ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றுறாங்க. சுற்றி டாக்டர்ஸ், அந்த டாக்டர்ஸ்க்கு மத்தியில் கொஞ்சம் செக்யூரிட்டி சர்வீஸ் பர்சன்ஸ், அதற்கு மத்தியில் 10-12 சயின்டிஸ்ட், இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த மனிதனுடைய உடலை ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இன்னும் இறக்கலை, நோய் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலை, ஆனால் முடி கொட்டுது, இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஒவ்வொன்றா அவருக்கு செயல் இழக்குது அப்படின்னு சொல்லும்போது அணுக்கதிர்வீச்சினுடைய ஏதாவது ஒரு அம்சம் இருக்கலாமோ அப்படிங்கிறது தான் டவுட். ஸோ அணுக்கதிர்வீச்சு இல்லாட்டி இந்த அணு ஆயுதம் இதில் வேலை பார்க்குற நபர்களுக்கு தான் இப்படிப்பட்ட நோய்கள் வரும். இவருடைய யூரினையும் பிளட் சாம்பிளையும் ஆல்டர்மாஸ்டனில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் ரிசர்ச் ஃபெசிலிட்டிக்கு அனுப்புகிறாங்க. இந்த ஆல்டர்மாஸ்டன் அப்படிங்கிற இடத்துல தான் பிரிட்டனுடைய அணு ஆயுதம் சோதிக்கப்பட்டது. அதே ரிசர்ச் சென்டருக்கு இவருடைய யூரினும் இவருடைய பிளட் சாம்பிளையும் அனுப்புகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் இந்த யூரின் பிளட் சாம்பிளை வச்சு பலவிதமான ரிசர்ச் செஞ்சு பார்க்குறாங்க. குறிப்பாக வேக்கம்லாம் வச்சு இந்த பிளட் சாம்பிளை அவங்க கொஞ்சமாக அனலைஸ் பண்ணி பார்க்குறாங்க. இந்த பிளட் சாம்பிளினுடைய ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டாக அவங்க ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி தான் செஞ்சு பார்க்குறாங்க. ஸோ இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் பலவிதமான உண்மைகள் இங்கே இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட்டுக்கு தெரிய வருமா அப்படின்னு சொல்லி ரொம்ப சென்சிட்டிவான கேமரா எல்லாமே அட்டாச் செய்யப்படுது. அந்த சென்சிட்டிவான கேமராவில் அவருடைய பிளட் சாம்பிள்ல இருந்து சின்னதாக ஒரு ரேடியேஷன் வர்றதை கவனிக்கிறாங்க. ஒரு காமா ரேடியேஷன் தான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறாங்க சயின்டிஸ்ட். காமா ரேடியேஷன்னா கண்டிப்பா இது அணு கதிர்வீச்சு தான், குறிப்பா பொலோனியமா இருக்குமா அப்படின்னு சொல்லி சோதிக்கிறார்கள். எல்லா சயின்டிஸ்டுக்கும் ஒரு அதிர்ச்சி காத்து நிற்கிறது. பொலோனியம் தான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இதை ரொம்ப பெரிய அளவில் ரிசர்ச் பண்ண இயான் ஷ்கிப்கி அப்படிங்கிற அந்த டாக்டர் மிரண்டு நிற்கிறார். பொலேனியம் இவருடைய உடம்புல இருக்கு அப்படின்னா இவர் இருந்த இடங்களில் எல்லாமே கதிர்வீச்சு தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றார் இயான் அவர்கள். இதை கேட்ட எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அந்த நேரத்தில் தான் ஹாஸ்பிட்டல் இருந்து கால் வருது, சார் அலெக்சாண்டர் இறந்துட்டார். ஸோ அலெக்சாண்டர் இறந்துட்டார்னா கண்டிப்பா இது ஒரு கொலை தான். இந்த கொலை சாதாரணமா நடக்கல, ரொம்ப டார்கெட் பண்ணி கொன்னு இருக்காங்க. அப்படி கொன்னது மட்டும் கிடையாது, ஒரு வாரத்துக்கு முன்னாடி இவர் இறந்து போயிருந்தார்னா எதுக்கோ இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி இந்த கேஸை மூடி இருப்பாங்க பிரிட்டன் அரசாங்கம். ஆனா இப்போ பொலேனியம் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டதால் எல்லா செக்யூரிட்டி சென்டர்ஸும் எல்லா விதமான நிபுணர்களும் வரவழைக்கப்படுகிறார்கள். கிட்டத்தட்ட 20 சயின்டிஸ்ட், பல 100 போலீஸ் ஆஃபீஸர்ஸ், பல 100 டிடெக்டிவ்ஸ், இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த அலெக்சாண்டர் எங்கெங்க போனாரோ அனைத்து விதமான சிசிடிவியும் கவர் பண்ண சொல்றாங்க. எல்லா சிசிடிவி கேமரா, அந்த சிசிடிவி கேமரா இவர் போன இடங்களில் எல்லாத்துலேயுமே அணு கதிர்வீச்சினுடைய தன்மை இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே சோதனை நடத்துகிறார்கள். அப்படி சோதனை நடத்தும் போது ஒவ்வொரு ஃபைலாக ஒரு டேபிள் அடுக்கப்படுது. சார், இந்த ஃப்ளைட்டில் இந்த ஒரு நேரத்தில் அலெக்சாண்டர் அவர்களை சந்திக்க வந்த 2 நபர்களில் ஒரு நபர் பயணம் செய்தார், அதில் இப்போ அணு கதிர்வீச்சு இருக்குது. சார், இந்த ஹோட்டலில் இவங்களுடைய அந்த அணு கதிர்வீச்சை நாங்கள் பார்க்குறோம், இந்த டாய்லெட்டில் அணு கதிர்வீச்சு இருக்குது, இந்த பஸ்ஸில் அணு கதிர்வீச்சு இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனாக பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாமே அப்புறப்படுத்தப்படுகிறார்கள். கேட்டால் மிலிட்ரி ட்ரில் அப்படின்னு சொல்லி மூடி மறைச்சிட்டாங்க. ஏன்னா மக்களுக்கு இது தெரிஞ்சது அப்படின்னா ரொம்ப பெரிய பிரச்சனையாக மாறிடும். ஸோ மில்லேனியம் ஹோட்டல் அப்படிங்கிறது சீல் வைக்கப்படுகிறது. கொஞ்சம் நாள் இந்த அலெக்சாண்டர் இருந்த அந்த ஹாஸ்பிட்டல் ரூம் அப்படிங்கிறது சீல் வைக்கப்படுகிறது. மிலிட்ரி ஹாஸ்பிட்டலில் அலெக்சாண்டரை ரொம்ப பெரிய அளவில் ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர்ஸ் எல்லாமே தனிமைப்படுத்தப்படுகிறார்கள். பொலேனியம் 210 அப்படிங்கிறத பற்றியான சோதனைகள் ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த பொலேனியம் அப்படின்னு சொல்லும் போதே இவர் ஒரு கேஜிபியில் வேலை பார்த்தவர் அப்படிங்கிற அந்த ஃபைல் தான் எல்லாருடைய கண்ணுக்கும் போகுது. ஸோ இவரை பார்க்க வந்த 2 நபர்களும் முன்னாள் கேஜிபியில் ஒர்க் பண்ணவங்க தான் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் கிடைக்கிது. இது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சிசிடிவி எல்லாமே ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஆண்ட்ரியூ லுகாவேவ் அப்படிங்கிற ஒரு நபர் டாய்லெட்டுக்குள்ளே போகிறது சிசிடிவியில் பதிவாயிருக்கு.
3 நிமிஷம் கரெக்டா அவர் டாய்லெட்டை பயன்படுத்தி இருக்கிறார். அவர் போகும்போது அவருடைய கை அவருடைய பாக்கெட்லயே இருந்திருக்கு, வெளியிலே எடுக்கல. அதே மாதிரி டாய்லெட்டை யூஸ் பண்ண பிறகு அவர் கொஞ்சம் ப்ளோவர்ஸ், அதாவது காத்து ரொம்ப பெரிய அளவில் வீசக்கூடிய ஒரு விதமான இயந்திரம் இருக்கும், பல ஹோட்டல்ல இருக்கும். அந்த இயந்திரத்துல அவருடைய கையை ரொம்ப நேரமா காண்பித்து கொண்டே இருந்திருக்கார். இதெல்லாம் பார்த்த பிறகு அந்தந்த இடத்துல அணு கதிர்வீச்சு இருக்கான்னு சொல்லி சோதனை செய்ய சொல்றாங்க. அந்த இடத்துலலாம் ரொம்ப ஹியூஜான அணு கதிர்வீச்சினுடைய எச்சங்கள் இருப்பதை கவனிக்கிறார்கள். ஸோ முதல் நபர் இந்த ஆண்ட்ரோ லூகோவ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்த 15 நிமிஷத்திலே அதே டாய்லெட்டுக்கு இன்னொரு நபர் வருகிறார். அவருடைய பெயர் திமித்ரி கௌட்டன் அப்படிங்கிறது தான். இந்த திமித்ரி கௌட்டன் அப்படிங்கிறவரும் 3 நிமிஷம் டாய்லெட்டை யூஸ் பண்றார். அதே நேரத்தில் அவர் போன இடங்களில் எல்லாமே கதிர்வீச்சு தன்மை அதிகரிக்கிறது. அவங்க இருந்த ஹோட்டல் எல்லாமே ஐசோலேட் செய்யப்படுகிறது. அவங்க வந்த விமானம் அக்டோபர் 26ஆம் தேதியிலிருந்து அவங்க வந்த விமானம், அவங்க தங்கிய இடங்கள் அனைத்து இடங்களிலும் இந்த கதிர்வீச்சும் தன்மை அப்படிங்கிறது கூடுதலாக இருக்கு. எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க பிரிட்டனுடைய காவல்துறை அதிகாரிகளும் MI6. ஸோ பிரிட்டனுடைய காவல்துறை அதிகாரிகளுக்கு இப்போ அடுத்த கேள்வி, இந்த 2 நபர்களும் KGBல வேலை பார்த்தவர்கள் அப்படின்னு சொன்னதுனால தான் அலெக்சாண்டர் அவர்கள் மில்லேனியம் ஹோட்டலில் வச்சு அவங்கள பார்க்க சம்மதித்திருக்கிறார். அப்படின்னா அலெக்சாண்டருக்கு இவங்க 2 பேரையும் தெரிஞ்சிருக்கு. இவங்க 3 பேரும் ஒரே குடையில் வேலை பார்த்துருக்காங்க KGB. அப்போ பொலேனியம் அப்படிங்கிறது ரஷ்யாவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சிட்டியில் மட்டுமே தயாரிக்கப்பட்டு வருகிறது. ஸோ ஏன் இதை புட்டின் அவர்கள் கொடுத்து விட்டுருக்கக்கூடாது? ஏன் புட்டின் அவர்களுடைய டார்கெட்டா இந்த அலெக்சாண்டர் அப்படிங்கிறவர் இருந்திருக்கக்கூடாது? இந்த கேள்வியில் MI6 அவங்களுடைய விசாரணையை நடத்துகிறாங்க. அப்படி விசாரணையை நடத்தும் போது தான் 2 ரெட் லைன்ஸை இந்த அலெக்சாண்டர் கிராஸ் பண்ணியிருக்காரு. 2வது ரெட் லைனை என்னைக்கு கிராஸ் பண்ணாரோ அன்னைக்கு இவருடைய இறப்பை தீர்மானித்தார் புட்டின் அப்படின்னு சொல்லி அறிவிப்புகள் வெளியாகின்றன. முதல் ரெட் லைன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1998 பெரிய ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடந்துட்டு இருக்கு. மாஸ்கோவில் வச்சு தான், ரஷ்யாவில் வச்சு தான். அப்போ புட்டின் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு ரெட் லைனை கிராஸ் பண்ணியிருக்கார். அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அலெக்சாண்டர் லிட்வின்கோ அப்படிங்கிறவர் KGB இப்போ FSBயா மாறிடுச்சு. ஆனால் FSBயா மாறினதுலேருந்து FSB செய்கிறது சரி கிடையாது. அவங்களுக்கு யாரெல்லாம் எதிராளிகளாக இருக்காங்களோ அவங்களே அழித்துக் கொள்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு உண்மையை சொல்கிறார். இது முதல் ரெட் லைன். இப்படி முதல் ரெட் லைனை கிராஸ் பண்ண இந்த அலெக்சாண்டர் மீது புட்டின் அவர்களுடைய பார்வை விழுது. ஏன்னா இந்த அலெக்சாண்டரும் புட்டினும் நண்பர்கள். சொல்லப்போனால் அலெக்சாண்டரை சாச்சா அப்படின்னு சொல்லி தான் புட்டின் அவர்கள் அழைப்பார்கள். ஸோ சாச்சா அப்படிங்கிறவர் நமக்கு எதிராகவே திரும்புகிறாரு அப்படின்னு சொல்லி புட்டின்ட்டு ஒரு வார்னிங் பறந்து போயிருக்கு இந்த அலெக்சாண்டருக்கு. அலெக்சாண்டர் கொஞ்சமும் எதிர்பார்க்காத வண்ணம் திடீர்னு புட்டின் அவர்கள் பிரைம் மினிஸ்டராக அறிவிக்கப்படுகிறார். பிரைம் மினிஸ்டர் அறிவிக்கப்பட்ட புட்டின் அவர்கள் 2000வது வருடம் பிரசிடெண்டாக மாறுறார். ஸோ இங்கே இருந்தால் மறுபடியும் சரிப்பட்டு வராது அப்படின்னு நினைச்ச இந்த அலெக்சாண்டர் ஒரு வருடமாக அவர் சிறையில் இருக்கார். ஏன்னா அந்த ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு பிறகு அவர் சிறைக்கு அனுப்பப்படுகிறார். ஒரு வருடத்திற்கு பிறகு நாடு கடத்தப்படுகிறார். பிரிட்டனுக்கு நாடு கடத்தப்பட்ட பிறகு 2006வது வருடம், அதாவது இவர் கொல்லப்படுவதற்கு 4 மாசத்துக்கு முன்னாடி புட்டின் அவர்கள் ஒரு பீடஃபைல் அப்படின்னு சொல்ற ஒரு ஆர்டிக்கலை பெரிய அளவில் பிரசுரிக்கிறார். பீடஃபைல் அப்படின்னா குழந்தைகள் மீது ரொம்ப பெரிய அளவு காம உணர்வுடன் இருக்கக்கூடிய ஒரு நபர். இந்த அலெக்சாண்டர் அவர்கள் அதற்கு உதாரணம் என்ன சொல்றாருன்னா, புட்டின் அவர்கள் ஒரு சிறுவனுக்கு ஒரு முத்தம் கொடுக்குற மாதிரி புகைப்படத்தை எடுத்து இவர் ஒரு பீடஃபைல் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டிக்கலை கொடுக்கப்படுகிறது. அன்னைக்கு அவருடைய இறப்பு குறிக்கப்பட்டு விட்டது. சரி, இப்போ புட்டின் அவர்கள் ஏன் இந்த நபரை கொல்ல வேண்டும், இல்லை இதே மாதிரி யாரையாவது கொன்று இருக்காங்களா அப்படிங்கிற வரலாறை நம்ம தேடி போகணும். அதுக்கு புட்டின் அவர்களுடைய அந்த ஒரு ஆட்சி காலம் என்ன அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ புட்டின் அவர்கள் ஒரு பீடோஃபைல், புட்டின் அவர்கள் இந்த மாதிரி FSBயை கண்ட்ரோலில் வச்சிருக்கார் அப்படின்னு சொன்ன ஒரு நபர் பிரிட்டனில் வச்சு கொல்லப்படுகிறார். அதுவும் ரேடியேஷன் நிறைந்த பொலோனியம் 210 அப்படிங்கிற ஐசோடோப்பால் கொல்லப்பட்டிருக்கிறார். உலகம் முழுவதும் பேசு பொருளாக மாறுது. புட்டின் அவர்களுக்கு எதிராக யார் இருந்தாலும் கொல்லப்படுவார்கள் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் உலகம் முழுவதும் பேசப்படும் போது MI6லேருந்து ஒரு கை தானாக உயர்ந்து மேலே வருது. இந்த MI6ல் வேலை பார்த்தவர் தான் இந்த அலெக்சாண்டர் அப்படிங்கிற உண்மைதான். ஸோ புட்டின் அவர்களுக்கு நல்லாவே தெரியும், இவன் பிரிட்டனுக்கு போனால் MI6ல் கண்டிப்பாக இவன் வேலை பார்ப்பான். அப்படி வேலை பார்க்கும்போது ரஷ்யாவினுடைய செய்திகள் அங்கே கசிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னைக்கு அப்படி ஒரு செய்தி கசியுதோ அன்னைக்கு அவனுடைய உயிரை கொன்றுவிட வேண்டும் அப்படிங்கிறது தான்.
2000வது வருடம் அலெக்சாண்டர் ரஷ்யா விட்டு பிரிட்டனுக்கு போகும்போது பிரிட்டனில் ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸராக இல்லாட்டி ஒரு செக்யூரிட்டி கைடனன்ஸாக இருந்து வேலை பார்க்கிறார். அப்படி வேலை பார்க்கக்கூடிய அலெக்சாண்டருக்கு MI6 கான்டாக்ட் கிடைக்குது. MI6 சொல்கிறாங்க, அதாவது பிரிட்டனுடைய உளவு அமைப்பு. MI6 சொல்கிறாங்க, எங்களுக்கு நீ வேலை பார்த்தா என்றால் உனக்கு இவ்வளவு சேலரி, ஆனால் வெளியில் தெரியவே தெரியாதுன்னு சொல்கிறாங்க. இதை கொஞ்சம் மோப்பம் பிடித்து விட்டது FSB, அதாவது ரஷ்யாவினுடைய KGB. இப்படி மோப்பம் பிடிச்சனால தான் அலெக்சாண்டர் அவர்களை எப்போது கொல்ல வேண்டும், எப்படி கொல்ல வேண்டும் அப்படிங்கிறத தீர்மானித்து புட்டின் அவர்கள் அந்த 2 நபர்களை அனுப்பி வைத்தார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்ட புத்தகங்கள் நிறைய இருக்கு. இந்த புத்தகங்கள் அப்படின்னு சொல்லும்போது 2 வருஷம் 1997 99 இந்த 2 வருஷத்துல தான் புட்டின் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற பல மக்களும் படிக்கிறாங்க. ஆனா இந்த 2 வருஷத்துக்கு பிறகு 1999 புட்டின் அவர்கள் அவருடைய சுயசரிதை அப்படிங்கிறத எழுதி வெளியில விடுறாரு. அதன் பிறகு இன்றளவும் எந்த ரஷ்ய மொழி பேசக்கூடிய ரஷ்ய மொழியில் எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளரால் புட்டின் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு எழுதப்படவில்லை. அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? என் வாழ்க்கை வரலாற நான் தான் எழுதணும், வேற யாரும் எழுதக்கூடாது அப்படிங்கிறது தான். 1999 1997 இந்த 2 வருடத்துல எப்படி புட்டின் அவர்கள் மேல வந்தாரு? ஒரு FSB இல்லாட்டி KGBல வேலை பார்த்தவர் 1991 சோவியத் யூனியன் ரஷ்யா சிதறண்டு போன பிறகு அந்த KGB வேலை வேண்டாம் அப்படின்னு சொல்லி அடுத்தது அரசியல்ல வரார். அரசியல்ல மேயருக்கு கீழே அடியாள இருந்து அடுத்தடுத்த லெவல்ல வந்தவர் திடீர்னு பார்த்தா FSBயினுடைய மிக முக்கியமான தலைவராக மாறுறார். மிக முக்கியமான தலைவரில் இருந்து அடுத்ததா பிரைம் மினிஸ்டரா மாறுறார். பிரைம் மினிஸ்டரால இருந்து பிரசிடெண்டா மாறுறார். இந்த 2 வருடத்தில் புட்டின் அவர்களுக்கு இவ்வளோ பெரிய பேக்கப் கொடுத்தது யார் அப்படிங்கிற அந்த சுயசரிதை இல்லாட்டி அந்த உண்மை இன்றளவும் யாருக்கும் தெரியாது. புட்டின் அவர்கள் முன்னாடி இருக்கிறது 2 விஷயம். ஒன்று, அங்கே இருக்கக்கூடிய அரசியல். அந்த அரசியலை தீர்மானிக்கக்கூடியவர்கள் ஒலிகாக்ஸ் தான், பெரிய பெரிய செல்வந்தர்கள் தான். அந்த செல்வந்தர்களை சரியாக செஞ்சால் மட்டும்தான் நம்மளால் அரசியல் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சவர் ஒலிகாக்ஸுக்கு எதிரான சட்டத்தை சுழட்ட ஆரம்பிக்கிறார். நீ எனக்கு ஆதரவாக இருந்தால் நீ ஒலிகாக்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி நாடு விட்டு நாடு போயிடணும் அப்படிங்கிற பகிரங்க எச்சரிக்கை. இதனால பல நபர்களும் நாடு விட்டு நாடு போறாங்க, சில நபர்களை கைது செய்கிறார். மீதம் இருக்கும் ஒலிகாக்ஸ் எல்லாமே புட்டின் அவர்கள் என்ன சொல்றாங்களோ அதையே செய்கிறாங்க. ஆனா அதன் பிறகுதான் புட்டின் அவர்களுடைய ஆட்டம் ஆரம்பிக்குது. ஸோ 2 பிரச்சனையில் ஒரு பிரச்சனையை ஓச்சிட்டோம். இனி யாரும் பெரிய பெரிய செல்வந்தர்கள் நம்முடைய அரசியல் பாதையில் திரும்ப மாட்டாங்க. ஆனால் சேச்சன் ஆர்மி இல்லாட்டி சேச்சன் அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்மிக்கு நம்ம என்ன செய்யணும், பதிலடி கொடுக்கணும்னு 2வது சேச்சன் யுத்தத்தை ஆரம்பித்து அது முடியும் போது ப்ரோ சேச்சன் ரஷ்யன் குரூப் அப்படிங்கிற மிக முக்கியமான குரூப்பை தலைமையாக மாற்றி சேச்சன் ஆர்மியே ரஷ்யாவுக்கு ஆதரவாக புட்டின் அவர்களுக்கு ஆதரவாக மாற்றி அந்த ஒரு பிரச்சனையும் சால்வ் பண்றார். அதன் பிறகு பல பிரச்சனைகள் வந்தாலும் அது எல்லாத்துலேயுமே ரஷ்யாவினுடைய புட்டின் அவர்கள் ஸ்கோர் பண்ணுறாரு. சொல்லப்போனால் புதிய ரஷ்யாவை நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுல மக்களிடையே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. 2000வது வருடத்திலிருந்து 2004, 2004லிருந்து 2008 பிரசிடெண்டாக பதவி வகிக்கிறார். ஒரு பிரசிடெண்ட் தொடர்ச்சியாக 2 முறை மட்டும்தான் பிரசிடெண்டாக இருக்க முடியும் அப்படிங்கிறதுனால வேற வழியே இல்லாமல் வேறொரு மனிதரை பிரசிடெண்டாக மாற்றி இவர் பிரைம் மினிஸ்டராக இருக்கார். அப்படி பிரைம் மினிஸ்டரா 2008லேருந்து 2012 வரை இருக்கும்போது சட்டத்தை மாற்றி அமைக்கிறார். இனி 6 வருடங்கள் பிரசிடென்டுடைய பதவி அப்படின்னு சொல்றார். மறுபடியும் பிரசிடெண்டா புட்டின் அவர்கள் 2012லேருந்து இதோ 2022 வரை இருந்து வருகிறார். பல சட்டங்களை மாற்றியிருக்கிறார். 2036 வரை நான் தாண்டா பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி நிற்கிறார். இதுதான் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்களுடைய அரசியல் வரலாறு, வாழ்க்கை வரலாறு. பாகம் 7உடன் இது முடியலை. ஏன்னா இதன் பிறகு தொடர வேண்டியது எல்லாமே KGB, FSB அப்படின்னு சொல்கிற ரஷ்யாவினுடைய உளவு பிரிவு, அவங்க செய்த ஆப்ரேஷன்ஸ், அதில் புட்டின் அவர்களுடைய பங்கு. ஆல்ரெடி CIA பாதியில் நிற்கிதில்ல, காரணம் இருந்தது. CIAக்கு நிகராக இந்த KGBயை வளர்ந்து வந்தால்தான் CIA vs KGB. இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி என்னென்ன ஆப்ரேஷன் செஞ்சாங்க, எப்படி செஞ்சாங்க, இதில் MI6 எப்படி விளையாண்டாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும். மறுபடியும் ஒரு உளவு பிரிவினுடைய சீரீஸ், மொசாட், ரா, CIA, இப்போது KGB. இதில் 2 விதமான வீடியோக்கள் வரப்போகுது. ஒன்று CIA சீரீஸ், அடுத்ததா KGB சீரீஸ். இது 2மே பேரலாக வரும். ஒன்றை பார்க்கும்போது அதுக்கு கவுண்டர் அட்டாக் கொடுக்குற மாதிரி CIA என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸுடன் தமிழ் பொக்ஷம் உங்களை வந்து சேரப்போகிறது. ரொம்ப கேப்பே இல்லாமல் சீக்கிரமாக உடனடியாக பல பதிவுகள்
பார்க்க காத்திருக்கீங்களா? ஸோ புட்டின் அவர்களுடைய வரலாறு இவ்வளோதான். இதன் பிறகும் புட்டின் அவர்களுடைய வரலாறு KGBல தொடரும் அப்படிங்கிறத தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இந்த ஒரு காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.